இறுதி காலத்தில் நூல் முறைப்படி செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளை எல்லாம் யாமே செய்து வருவோம் என்று வாழ்த்தி மறைந்ததினால் அண்ட கோடிகளை எல்லாம் என்ற அன்னையும் கன்னியுமாகிய உண்ணாமுலை பிராட்டியுடன் விடைவேல் தோன்றி அண்ணாமலையார் அளித்த வாக்குறுதிப்படி வல்லாள மகாராணிக்கு பிறகு அவருடைய வாரிசாக இருந்து அனைத்தையும் செய்ய வேண்டியவர் அண்ணாமலையாரே ஆவார். தை மாதம் பூச நட்சத்திரம் பூர்ணிமையோடு கூடிய புனிதனான நன்னாளில் மகர புத்திய தீர்த்தவாரிக்கு அண்ணாமலை பெருமான் ஈசானிய தீர்த்தத்துக்கு சென்று திரும்பும்போது அந்த சதாசரங்கள் எல்லாம் தந்தையாகி அருள் நிறை உண்ணாமலை அம்மையாருடன் எழுந்தளிக்கும் எல்லாமல்ல அண்ணாமலை பெருமானுடைய பொற்பாத கமலங்களுக்கு வீர வசந்த வைபோக வல்லாள மகாராஜாவின் முதல் அமைச்சர் படிமிசை முடியும் பணிந்து எழுந்து திசை நோக்கி வணக்கம் தெரிவித்து விண்ணப்பித்துக் கொள்ளும் செய்தியாவது, பெருமானே, உம்முடைய தந்தையார் கப்பம் செலுத்த மறுத்த ஒட்டிய நாட்டோடு அரசன் மேல் படையெடுத்து சென்றார். 3 நாட்கள் இராப்பகலா போர் நடைபெற்றது. வெற்றி கொள்ள இயலாத பகையரசன் போர் அறத்துக்கு மாறாக கபட நெறியில் கைவால் வீசியதனால் வீர வசந்த வைபோக வல்லாள மகாராஜா வள்ளல் உத்தராயண மாதம் பூர்வபட்சம் சுக்கிரவாரம் பௌர்ணமி பூச நட்சத்திரம் உதயாதி நாழிகை 2 வீர சொர்க்கம் எய்தினார் என்ற செய்தியை தங்கள் பொன்னார் திருவடி கமலனுக்கு விண்ணப்பித்துக் கொள்கிறேன்.